ரெண்டு பேரையும் தான் சொல்றேன். ரெண்டு பேரும் தான் எனக்கு கண்டு அந்த தேவி சரி அந்த சக்காலத்து வேணுமா? நான் பார்த்தது எப்படி இருக்கா? அப்படியே அவ்வளவு அழகா இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது அரிசி மூட்டை மாதிரி தானி மூட்டை புதுவாங்க அது மாதிரி கூட அதை கட்டி வச்சுக்கிட்டு அந்த தக்காளி சுத்திட்டு கோபாக்கிறியா போவியா? நீ போட்டு வச்சுக்க உன்னை 10 லைட் அமைச்சு உங்களை போட்டு உள்ள அமைச்சு அமைக்கிடுவேன். போகக்கூடாது. ஆமா என்ன அங்க வச்சு கொலை போறியா? போ என்ன ஆம்பரேஷன் பண்ணிருக்காங்க கூப்பிடாதக்கா உனக்குதான் கூப்பிடாதக்கா அடக்க இந்த ஊருக்கு போவா என்ன 10 ஊருக்கு போட்டு தேவையா நெல்லூர் கொப்பரேட் சக்காஜி
ஐயோ சாமியே மாரியாயே சூரி உடுப்பியா ஊரையா உன் கூட்டம் என்ன பண்ணது இப்படி ஆளாதுக்கு புரிஞ்சா நல்லா அழகான போட்டு அழைச்சிட்டு வந்து சக்கரச்சேர இப்படி ஆளாதுக்கு மாமா அப்பா வாய்த்துவான் அவன் வாய்த்துவான் போவாங்க வாய் பேசக்கூடாது சூதால பேசுமா இந்த புடவை இலேஸ் படுவலாடா புடவை பூ பொண்ணு பொண்ணு புடவை பொண்ணு பெருசு மாடுகரத்தை பாத்திருக்கியாடா மாடுகரத்தை பாத்திருக்கியா நான் பாக்கல இப்ப பாரு அவளை விடுற உதையில அவளை உதைக்கிற உதையில அந்த தேவடியாவுக்கு கீழே பாடி போகுது சாமி எப்படி பண்ற ஐயா 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 தண்ணி ஐயோ 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 என் முத்து ஐயோ 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 தலையா பூச்சி அந்த பண்ணி வேற முடியாதா போல முடியா மாடு முத்தனா மூக்குல தண்ணி ஊத்துறான் மூக்குல ஊத்துல தண்ணி ஊத்து ஐயோ ஐயோ ஆத்திரமா ஊத்துறாங்கள பார்த்தா மூத்திரம் பார்த்து போங்க ஐயோ கிண்டி ஒடுக்கிருக்கா கிண்டி ஒடுக்கிருந்துச்சா கிண்டியா உதவியா கிண்டி கிண்டியா
எட்டுக்கு இடையில் கட்டுப்பட்டு அடி எட்டுக்கு இடையில் கட்டுப்பட்டு எட்டுக்கு கோமட்டி கடலட்டுக்கு எட்டு பேர் பேசுறேன் அடி தக்காளி சக்தியால அதிகம் நிக்காது ரொம்ப ஆத்திரப்படாது உனக்கு மூத்திரமா வந்து பாரு அப்படி பாரு இப்படி பாரு சரியா இருக்கும் சரியா இருக்குப்பா பேசினா மயிரை அறுத்து மாட்டு விட்டு நம்ம ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கிறோம். ஆமா 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 அவன் என்ன ஊரும் அவன் என்ன ஊர் அந்த அகர்த்திக்கு பூ கைய தட்டிக்கிட்டு அவனால அப்படி வருது. இருந்தாலும் இவனுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. இனிமே நான் உயிரோட இருக்க எப்படி தவறு கேளு. தூக்கு போட்டுக்கிட்டேன் எப்படி 3 நாள்ல செத்துருவேன். சரி இப்படி சாப்பிடணும். சரி அதை விடு. எப்படி உங்க உருவத்துக்கு இதுல போட்டுக்கிட்டா முருங்கை மரத்தை பார்த்து மோட்டு கடையில போடுறீங்க போடா. நீ தேவலாம் அப்படி நான் சாப்பிடனா என்ன பண்ணுவேன்? 6 கிலோ வெல்லம் 6 கிலோ வெஞ்சா 6 கிலோ பொட்டுக்கல்ல 6 கிலோ பொட்டுக்கல்ல உரல்ல போட்டு உரல்ல போட்டு ரெண்டியும் உரல் இருக்கு போட்டு இடிச்சு நல்லா நான் ஊத்தி காலையில தாடி ஜோடி செட் பண்ணி விடுறியா? நல்ல ஊத்தி உருண்டையா புடிச்சு அந்த நல்ல வெள்ளத்தையும் பொட்டுக்களையும் ஒன்னா சேர்ந்து தின்னு நான் எப்படி 3 நாள்ல செத்து போடுவேன்.
நல்ல வெள்ளமும் பொட்டுக்கல்லும் கலந்துக்கிட்டு தின்ன சுத்துக்குதா சாப்பிட்டாங்க அதோட பீத்துட்டோம் போய் அப்படியே வேணாம். இன்னைக்கு எங்க ஆடு இருக்கு பாரு, ஆத்துல இன்னைக்கு வெள்ளமான வெள்ளம் போகுது. ஆத்துல அம்மா தண்ணி இந்த முத்துற தண்ணியில போய் வெள்ளமான வெள்ளம் இம்மா தண்ணி அந்த தண்ணி சொல்றேன் வெள்ளமான வெள்ளம் இம்மா தண்ணி. அந்த வெள்ளத்துல போய் நான் சம்மணம் போட்டு உட்காந்து நான் சாவுறேன். நான் பேய வந்து பொண்ணதோட பிடிப்பேன். என்ன பிடிப்பா அது கொலகார பையா. நீ நான் ஒரு குடும்பம் சார்ந்து பொண்டாட்டி புள்ளமா இருக்குது. என்ன பிடிப்பீங்க முழங்கால் தண்ணியில உட்காந்து நான் செத்துருவேன். நீ முழங்கால் தண்ணி உட்காந்து எப்ப உயிர் போமா போவாது. கொலகார பை இங்க வா இங்க. சரி சரி இப்போ வீட்டுக்கார கூப்பிட்டு அது இருக்கட்டும். அவன் பின்னாடி அது ஒரு ஆடு வச்சாடிடா என்னடா சும்மா கைட்டு இஷ்டம். ஏன்டா அங்க பாக்குறீங்க? அதான் இந்த கதை ஏன் பாக்குறீங்க? ஊட்டா நான் பெரியவன், ஆமா ஆமா நான் மூத்தவன். நான் தின்னத்தான் அவ தின்னா. ஆமா நீ முன்ன குடும்பத்துல நீ பெரியம்மா நல்லது கெட்டது பியாங்க ரெண்டா திருது அது வந்து அப்படிடா என் கணவருக்கு பங்கு கொடுத்துருங்க. அப்ப அவர் கொடுக்கறத நான் சாப்பிட்டு மிச்சம் தான் அவனுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா அப்படி சொல்றேன். சரி விடு, சமாதானப்படுத்தி விடு. அவ வந்து நான் அக்கானு கூப்பிட்டாதான் இன்றைக்கு குடும்பம் இல்ல குடும்பம் ரெண்டு. திட்டாக்குடி இப்ப திட்ட கோட்டு மாத்திட்டாங்க. இளமாத்த இருக்கு அங்க போய் டைவர்ஸ் கேஸ் போடு. உங்க வீட்டுக்காரர் சொன்னாரு அவர் பேச்சுல ஒரு பொம்பளை கட்டிய கணவனுக்கு அடங்கி கட்டுப்பட்டு குடும்பம் பண்ணீங்களா? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலையை பத்தி? அவளை வந்து என்ன கூப்பிட சொல்லு. ஐயா மகாராஜா ரெண்டு பொண்டாட்டிக்காரா சொந்தக்காரா சின்ன பொண்டாட்டியா என்ன காரணம் பாக்குறேன்? நான் பாவம் பாக்குறீங்களா? ஒட்டிக்கிட்டே எல்லாம் ஒட்டிக்கிட்டு. ஏய் மந்திரி, கை வைக்காத, கை வைக்காத. மந்திரி, என்னடா என்னமோ சொன்னா? என்ன சொன்னா? இதுங்க இது ரெண்டு பேரும் உங்க பொண்டாட்டியா? ஆமா, என் மனைவி. உங்க மனைவி தானே? ஆமா. சரி, இது ரெண்டுமே வந்து 10,000 அரிய தாலி கட்டி கொண்டு வந்தியா இல்ல எங்கேயா கட்டி ஓட்டிட்டு வந்தியா? அம்மி மிதித்து அரசாணி கல்யாணம் பண்ணன பொண்ணுடா. நீ அதெல்லாம் ஒரு பொம்பளைக்கு முதல்ல கட்டின சொன்னார் பாரு அரசாணி காலு. அதுக்குதான் முதல்ல கங்கணம் கட்டணும். ரெண்டாவது முதல்ல சொன்னார் பாரு அவர் வாயில உங்க வேலை வந்துருச்சு. முதல்ல வருதுதான் பாரம். ஆமா, ரெண்டாவது வர்றது பாரம். பாரம் அவ வேண்டாம். மூணாவது வந்து அது பெரிய பாரம். பெரிய பக்கமா அவ வேணாம். வேண்டாங்கறியா? அவனே வச்சிருவாங்க. பாரமா இருக்கா? மேல போட பெட்ஷீட் மாதிரி இருக்கும். இல்ல பழம் மாதிரி மெத்த மாதிரி இருக்கும். மெத்த மாதிரி இருக்கும். அம்மா வாங்கடியா? சரி, அப்படியே ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறேன்றீங்களா? ஆமா, ஏக்கா ஒத்தா குடும்பம். ஒவ்வொருனா சன்னியாசி. சாமி, நீங்க ரெண்டு பேரும் ஒத்தமையாக இருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஒத்தா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒத்தா குடும்பம். ஏய் ஒத்தா ஒத்தா நீங்க ஒத்தா குடும்பம். ஆமா, ஓவாடி தன்னை சொல்வாங்க. ரெண்டு பேரும் ஒத்தி அது கூட மாதிரி எங்க காட்டி பார்க்க வேண்டும். எங்க கூட செல்ல வேண்டும். நீங்க போய் ரெண்டாவது இருங்க. அம்மா தங்கச்சி அடிச்சா உன்னை அடிச்சு கோச்சுக்காத. அக்கா பாசம் இருக்கா இல்லையா? உன்னை சோதிச்சு பார்த்தேன். அவர் தனியா போறாரு. அவரை விடக்கூடாது. எத்தனை நாள் கேட்ட கிடையாது. இன்னைக்கு பாக்கணும். அதோ பாத்தீங்களா சுவாமி? அதோ தெரியுது பார் அள்ளிமலை குத்தவனம். அள்ளிமலை குத்தவனம்.
பார்த்தா உங்களுக்கு ஏன் பூத்து குலுங்குது இந்த வனம் யாருக்கு சொந்தமான வனம் யாருக்கு சொந்த வனம் என்று கேட்கின்றார் சூரிய வண்ணம் மட்டியம் ஆலைகளும் சோலைகளும் நாலு பக்கம் தெரியுது ஆலைகளும் சோலைகளும் நாலு பக்கம் ஆலைகளும் சோலைகளும் பூத்து குலுங்கி நல்ல காட்சி அளிக்கிறது. இந்த வனம் யாருக்கு சொந்தமான வனம்? இந்த வனத்தின் பேர் என்ன என்று அந்த டிவில அப்படியா? அடி ராமரி சிவன் மடியே அதுதான் இரண்டாவது வனம் ராமரிஷி வனம். அதோ தெரியுது பாத்தீங்களா? அதோ தெரியுது பாத்தீங்களா? மாடா போரா ஜோடி ரெண்டு யானது பார் மாடா போரா ஜோடி ரெண்டு குடிநிலை யானது பார் மாடா போரா ஜோடி ரெண்டு குடிநிலை யானது பார் மாடா போரா ஜோடி ரெண்டு குடிநிலை யானது பார் குடிநிலை யானது பார் குடிநிலை யானது பார் அந்தவானா எந்தவானா ஆயிலக்கே சொல்லு பண்ணா பாத்தீங்களா? மாடப்புறா புறாக்கள் எல்லாம் கூடி கூடி கொண்டு விளையாடி கொண்டு பறந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த வனம் யாருக்கு சொந்தமான? அந்த வனம் யாரு வனம் என்று கேட்கின்றார். அடி முழுக்குமா ரிஷி வனம் அதாவது அதுதான் மூன்றாவது வனம் மகாரிஷி வனம். சுவாமி ரோஜா பூத்தவனம் ராஜாவே சொல்லுங்களே ரோஜா பூத்தவனம் ராஜாவே சொல்லுங்களே ரோஜா பூத்தவனம் ராஜாவே சொல்லுங்களே ரோஜா பூத்தவனம் ராஜாவே சொல்லுங்களே ராஜாவே சொல்லுங்களே
எவ்வளவு இயற்கை காட்சி பூத்து குடுக்குகிறது. இந்த வனம் யாருக்கு அது சொந்த எந்த வனம்? வனம் என்று கேட்கின்றார். இந்த வனம் வனத்தின் பெயர் என்ன? தாங்களுக்கு தாங்கள் தெரிவிக்க வேண்டும் சுவாமி. அது காளைமகா ரிஷி வனம்தான் பெண்ணே. சுவாமி அதாவது அதுதான் 4வது வனம், காளை மகாரிஷி வனம். அப்படி இருக்கும் பொழுது சற்று நேரம் பெண்ணே மாதர்களா, இப்பொழுது நாம் 4 வனம் பார்த்து விட்டோம். சற்று நேரம் இளைப்பாரி சுவாமி பிறகு பார்க்கலாம். தாழ்வாக இருக்குங்கள். இளைப்பாரி விட்டு டேரா எடுத்து இளைப்பாரி விட்டு பிறகு பிறகு சுவாமி